என்னடா ஹீரோவா அவரு? மச்சான் புடுறா. என்ன பெரிய ஹீரோவா நீ? பாரு ஹீரோ வந்திருக்காரு. என்ன பெரிய வேணா நீ? என்ன போடா போய் வேலையை பாடுறா. என்ன முறைகிற? கூட்டு போயிருவியா? கூட்டு போயிருவாடா. ஏய் போடா. எங்க ஏரியாவில வந்து எங்கள்கிட்டயே மோதி பாக்குறியா? போடா வா. எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? மேடம் என் பேர் கார்த்திக். இவங்க மிஸ் உமா, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்த ஹாஸ்டலில் அவங்க கொஞ்ச நாள் தங்கணும். எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா? தற்சமயம் இல்லை மேடம், பட் நெக்ஸ்ட் வீக்கில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும். இட்ஸ் ஆல் ரைட். இங்கே யார் இருக்கிறதுனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஓகே மேடம். லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் கேரண்டி கொடுத்தாதான் நாளைக்கு ப்ராப்ளம் வராது. மேடம் நான் லோக்கலில் தான் இருக்கேன். என்னோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் வேணா தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்தாங்க. மாசம் 3000 rupees சார்ஜ் பண்றோம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸோட. ஒரு மாசத்துக்கான அமௌண்ட்டை இப்பவே கொடுத்துடணும். அப்புறம் எவ்ரி மந்த் 10th பே பண்ணணும். ஓகே மேடம். மேடம் சாரி, கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது. ஒரு 2000 ரூபாய் தான் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நான் பேலன்ஸை நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நோ அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாது. ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் உள்ள அலோவ் பண்ண முடியும். மேடம் என்னை நம்புங்க, எங்கள் அக்கா கூட கஸ்டம்ஸில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர் ரஞ்சினி. என்னது, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ரஞ்சினியோட பிரதரா நீங்க? ஆமாம் மேடம். என்ன மாதிரி பெண்கள்லாம் நினைச்சு பெருமைப்பட வேண்டியவங்க. அவங்க ஒரு ஸ்மக்லரை சுட்டு கொண்டது பெரிய இஷ்யூ ஆச்சே. ஆனாலும் சளைக்காம போராடி தான் செஞ்சது சரின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது பரவாயில்ல, இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு போங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை நாளைக்கு வந்து கொடுத்தா போதும். ஓகே மேடம், இந்தாங்க. தேங்க்யூ சார். நான் போய் ரூமை ரெடி பண்றேன். ஓகே ஓகே. உமா, உமா என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பிடிவாதத்தை விட்டுட்டு நல்லபடியாக வாழற வழியை பாரு. உன் அட்வைஸ் எதுவும் எனக்கு வேண்டாம். இப்போ நீ எனக்காக கொடுத்த இந்த காசை கூட சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துட்றேன். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே கொடு. சரி, உன்னோட செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இருக்கு. உனக்காகவே ஒரு 500 ரூபாய் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். இதை செலவுக்கு வச்சுக்கோ. இல்லை வச்சுக்கோ, பரவாயில்ல.
ஹாய் குட் மார்னிங் நித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. அம்மா காலையில என்ன டிஃபன் சாப்பிட்ட நீ? ஆபீஸ்க்கு வந்ததும் சாப்பிடுறத பத்தி தான் பேச்சா? ஆ? போய் வேலையை பாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஆ? இந்த கேள்வி உங்களுக்கு தேவையா? உங்க வேலையை பாருங்க சார். தேவையில்லாம பேசிக்கிட்டு. ஆ? சார் உங்க செல்பெல் அடிக்குது பாருங்க. என் போன் இல்ல சார், உங்க போன் தான் அடிக்குது. என்கிட்ட போனே இல்லையே. உங்களுக்கு தான் சார். இங்க அடிக்குதா? ஆஹா, நம்ம நித்யா போனு. அடுத்தவங்க போனை பாக்குறது உங்களுக்கு அநாகரிகமா தெரியல? ஹலோ, பேசுறது ரேகா, உங்க வேலையை பாருங்க. ரேகா சொல்லுமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நித்யா அக்கா இல்ல? அவங்க வெளியே போயிருக்காங்களே. பாண்டியன் தான் பேசுறேன் நானு. எப்படிமா இருக்க? உன்னோட மீன் குழம்ப என்னால மறக்கவே முடியலமா. ஆமா, அங்கேயும் போய் மீன் குழம்புலாம் வைக்கிறியா? மீன்லாம் கிடைக்குதாங்க? அப்புறம் அங்க இருந்து யாராவது சென்னைக்கு வந்தா அவங்க கிட்ட மீன் குழம்பு கொடுத்து விடு. நான் ஏர்போர்ட்ல நைட் டியூட்டி பார்த்தாவது அதை வாங்கி சாப்பிட்டுறேன். ஐயோ, நித்யா அக்கா கிட்ட கொடுங்களேன். ஏன் கூட பேசாம அரட்டை அடிக்காம உனக்கு பொழுதே போவாது இல்லையா? ஆமா, அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? உனக்கு அங்க நல்லா பொழுது போகுதா? உனக்கு என்ன, நீ எங்க போனாலும் எல்லாரும் கூட நல்லா ஈஸியா பழகிடுவ. பாண்டியன, ரஞ்சினி அக்கா இருந்தா கொடுங்களேன், அவங்க கிட்டயாவது பேசிடுறேன். ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ரஞ்சினி அக்கா சஸ்பெண்ட்ல இருக்காங்க. ஏன், என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. ஆனா அவங்க சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு உங்க அக்காவும் ஒரு முக்கியமான காரணம். அதை மட்டும்தான் இப்ப என்னால சொல்ல முடியும். அப்புறம் உனக்கு ஏதாவது லீவ் கிடைச்சா உடனே புறப்பட்டு வா. அப்புறம் வேற ஏதாவது முக்கியமா பேசணுமா? இல்ல, நித்யா அக்கா வந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஓ, கண்டிப்பா சொல்றேன். ரேகா, அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து நீ நேரா எங்க வீட்டுக்கு தான் வரணும், புரியுதா? ஒரு நிமிஷம் இரு, நித்யாவே வந்தாச்சு. ரேகா பேசுறா. சொல்லு. ஹலோ அக்கா, நான் ரேகா பேசுறேன். சொல்லு. அக்கா, நான் வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைக்கா. ஏய், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரதா செய்யும். இதெல்லாமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்ப? இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ரேகா, ஹலோ ரேகா. யோ, அவ்வளவு தூரம் சொல்லி அந்த அசைன்மெண்ட் ஏன் பண்ண மாட்ட? என்ன புரியாம பேசுற? ஆஸ்பத்திரிக்குள்ள போகவே முடியல, ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு, தெரியுமா உனக்கு? யோ, காரணம்லாம் சொல்லாதியா. இதெல்லாம் முதலே யோசனை பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும். காலையில 6:30 மணி ஃபிளைட்ல டைமண்ட் வரதா இன்ஃபார்ம் பண்ணா, இப்ப பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு போய் சொன்னா என்னைய நினைப்பாங்க? டைமண்டை அனுப்புறேன்னு சொன்னா மட்டும் போதாதியா, அதுக்காக என்ன செஞ்சாவது அனுப்பி ஆகணும். நம்ம பேசுறது கேட்ட வாடா. இல்ல ஆட்டங்காட்டுன்னு நினைச்சோம், அதுவே தானா வந்து மாட்டிக்கிச்சு. இத பாரு, அந்த டைமண்ட் அனுப்புறதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிக்கோ. இப்பவே போய் டைமண்ட் அனுப்பி வச்சிருவோன்னு தகவல் சொல்லு. வா வா. ஹலோ, கதவு திறங்க ப்ளீஸ். லாக் திறங்க. ஏய், கதவு திறங்க. இது வைரம் நடத்திருக்கும் முழு பலருக்கு தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது அக்காவுக்கு தெரியப்படுத்தணுமே. ஐயோ, நான் ஆபத்தில் இருக்கேன், என்னை காப்பாத்துங்க.
நித்யா, எஸ் சார். உன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கியாம்மா? ஆமா சார், அன்னெசரி கால் வந்தது, அதான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் சார்? உன் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கம்மா. ஃபாரின் போன உன் தங்க ரேகா ஃபாரின்ல இறந்துட்டாம்மா. எப்படி சார்? தகவல் பிரகாரம் அவ ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் பாடி அனுப்புகிறாங்க. நித்யா, நித்யா ப்ளீஸ் அழுதுருங்க, மனசு விட்டு அழுதுருங்க ப்ளீஸ். ரொம்ப சின்ன வயசு சார், இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது. நித்யா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ரேகாவோட அம்மாவுக்கு தகவல் சொல்லிடுமா. ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பாண்டியன் சார், நித்யாவுக்கு என்னெல்லாம் உதவி தேவைப்படுதோ செய்யுங்க. ஓகே சார். எந்த ப்ராப்ளம்னாலும் என்னை கூப்பிடுங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். சார், நித்யா, ஐ எம் ரியலி சாரி அபவுட் இட். ரேகாவோட ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன விலை விற்குது காய்கறி எல்லாம்? மடசாமி எங்க கிளம்புற? மார்க்கெட் காய்கறி வாங்க போறேன். காய்கறி விற்கிற விலைக்கு காசு கொடுத்து வாங்கணுமா? இவ்வளவு பெரிய பை வேற. எங்க போற? மாடர்ன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அங்க எதுக்கு போய் வாங்குற? அங்க தானே குழு ஏசியில காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்க. ஓ, என்ன காய் வாங்க போற? தக்காளி. தக்காளி என்ன விலை போட்டிருக்கான் தெரியுமா? இது என்ன பில்கேட்ஸ் குடும்பமா? தக்காளி இல்லாமையே சம. வெண்டைக்காய். வெண்டைக்காயெல்லாம் வேண்டாம். கத்திரிக்காய். கத்திரிக்காயில அந்த காம்பை மட்டும் ஒடிச்சு கொண்டு வா, அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம். இது பூசணிக்காய். பூசணிக்காயில விதையை மட்டும் எடுத்துக்க, வெங்காயத்துல தோலை மட்டும் எடுத்துக்க போதும். ஏன்னா வாழைத்தண்டாவது வேண்டாமா? காசு கொடுத்து வாங்கணுமா வாழைத்தண்டு? அதெல்லாம் வேணாம். மாட வீதிக்கு வா, அங்க 2 கல்யாண மண்டபம் இருக்கு. நேத்திக்கு முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. வெளியே வாழை மரம் கட்டிருப்பான் இல்லையா? ஆமா. வரவேற்புக்காக அதுல பூ காய் இருக்கிற ஒரு வாழை மரமா பார்த்து வந்தக்காரனோட பார்கெயின் பண்ணி ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வா. இந்தா ஒரு டெம்போ வச்சுக்கிறேனே. கொன்னு விடுவேன். 5 ரூபா வாழை மரத்துக்கு டெம்போ வைக்கிறியா? பெட்ரோல் விற்கிற விலைக்கு? அதெல்லாம் வேணாம். சின்ன வயசுல இது கொடியை பிடிச்சிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டே போயிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி வாழை மரத்தை செங்குத்தா பிடிச்சிட்டு ஜாக்கிரதையா. சரிண்ணா. காலங்காத்தால பேப்பரை பார்த்தா என்ன டென்ஷன், என்ன டென்ஷன். ஐயோ, என்ன டென்ஷன்? வாம்மா, வா வா வா, உட்கார் உட்கார். ஒன்றும் இல்லைம்மா, காய்கறி விற்கிற வேலையை பார்த்தா டென்ஷன் வரதானே செய்யும். நான் கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வந்ததுலேருந்து வாரத்துக்கு 1 நாளோ 2 நாள் தான் காய்கறியே பொங்குறோம். நம்ம கதியே இப்படின்னா இல்லாதவங்க கதி என்ன சொல்லும்? இப்போ டாக்டருக்கும் அதே வயிறு, கம்பவுண்டருக்கும் அதே வயிறு, இன்ஜினியருக்கும் அதே பசி, சித்தாளுக்கும் அதே பசி. ஒருத்தரால் காய்கறி வாங்க முடியும், ஒருத்தரால் வாங்க முடியாதுன்னு அது என்ன நியாயம்? ஒரு காலத்தில் தங்கம் வைரம் வச்சு தான் பணக்காரன் ஏழைன்னு ஒரு பிரிவு இருந்தது. இப்போ தக்காளி பட்டாணி சாப்பிட்றவன் பணக்காரன், சாப்பிடாதவன் ஏழைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கு எங்கே போய் முட்டிக்க? சரி விடு, இதெல்லாம் ஜனங்க கொஞ்ச நாள் கழிச்சு தானே பழகிப்பாங்க. அப்படி நினைச்சு எல்லாருமே விலகி போயிட்டாங்கன்னா அப்புறம் யார்தான் பிரச்சனைக்கு முடிவு கட்டுறது? விளையிறது விவசாயிகளுக்கும் லாபம் இல்லாம வாங்குற மக்களுக்கும் லாபம் இல்லாம இடையில யார்தான் லாபம் சம்பாதிக்கிறது? இடைத்தரகர்கள்னு ஒரு கும்பல் இருக்கு, அதுங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டாபிக் நமக்கே, நம்ம டாபிக் வருவோம். என்ன சொல்றாங்க சந்திரமதி அம்மா? என் மேல அளவுக்கு அதிகமாவே ஆசை காட்டுறா. அப்போ உன்னை வச்சு பெருசா லாபம் சம்பாதிக்கிற திட்டம் போடுறான்னு அர்த்தம். ஜாக்கிரதை. நானும் என் கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு தான் நடிக்கிறேன் அங்கிள். என் அம்மாவை கொன்னவ அவன்னு நினைப்பு தலை தூக்கும் போதெல்லாம் அவ கழுத்து பிடிக்கணும்னு வெறி வருது. என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் என் கோபத்தை கொஞ்சம் தணிச்சுக்கிறதுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆபீஸ்ல. என் கோபத்தெல்லாம் வார்த்தையால கொட்டின. குற்ற உணர்ச்சியில அவ மனசு வருந்தி இருக்கு. அவ முகம் மாறி போச்சு. என் மனசு சந்தோஷப்பட்டுச்சு அங்கிள். என்ன அங்கிள் சைலண்ட் ஆயிட்டீங்க? நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேம்மா. எனக்கு என்னவோ அவ குற்ற உணர்ச்சியில முகம் மாறி இருக்கும்னு தோணல. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை வேலைக்கு வச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சிருப்பா.
முகம் மாறி இருக்கும். எனக்கு சந்திரமதியை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு தவறு செஞ்சுட்டு அதுக்காக உணர்ற ஜென்மமே இல்லை அவ. இன்னொரு தப்பை செஞ்சு அதை கவர் பண்ணுவா. தான் சந்தோஷத்துக்காக ஒருத்தனை சமாதி கட்ட கூட அவ தயார். இப்ப நீ குத்தி காட்டினியே, அதனோட பின்னணி அவளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு நாள் பதில் சொல்லத்தான் போறா பாரு. அவ என்ன பதில் சொன்னாலும் எதில் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். That's it. அது போதும். பெரியப்பா. வாங்க கஸ்டமர் சார். ஹாய் ரஞ்சினி, எப்போ வந்த? இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. நீ இல்லாம ஆபீஸ் பயங்கர போர். ஏதோ பாண்டியன் இருக்கிறதுனால டைம் பாஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பெரியப்பா தான். ஏன்டா என் தலையை உருட்டுற? ஆமா, நீங்க தான் நியாயம் தர்மம்னு பேசி ரஞ்சனியோட வேலைக்கு வேட்டு வச்சிங்க. அதனால உங்க மேல எனக்கு கோவமா இருக்கு. அது கேட்டேன்னா அதுக்கு என்னை விட ரஞ்சனி தான் சரியா பதில் சொல்லுவா. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். உண்மைதான் மனோஜ், உன்ன மாதிரியே அங்கிள் மேல எனக்கும் கோவம் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா அவர் செஞ்சதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இப்ப என்ன சஸ்பென்ஷன்ல தானே இருக்க? சீக்கிரமே நான் ரீஜாயின் பண்ணிடுவேன். அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் லாஸ்ட் வீக் நம்ம நித்யாவோட சிஸ்டர் ரேகா ஃபோன் பண்ணியிருந்தா. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. நீ சஸ்பெண்ட் ஆனது தெரியாது இல்லையா? அப்புறம் நான் விவரத்தை சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. சாரி, வேலை விஷயத்துல மறந்துட்டேன். நம்பர் வச்சிருக்கியா? டயல் பண்ணியே தரேன். இந்த ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு ரேகா ப்ளீஸ்? சாரி மேடம், நீங்க மட்டும் இல்ல, இனிமே ரேகா கிட்ட யாரும் பேச முடியாது. அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டாங்க. என்ன வெளியே போயிருக்கலாமா? எப்போ வருவாளாம்? இல்ல, ரேகா இறந்துட்டாங்க. ரேகா இறந்துட்டாளா?